ஃபைனலி வாழ்க்கையோட பயனை நான் வந்து அனுபவிச்சிட்டேன். ஸோ இந்த படம் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இன்ட்ரெஸ்டெல்லாம் தேட்டரில் நான் பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் என் ஃப்ரெண்டு வீட்டில் மொத இந்த படம் வந்து என் ஃப்ரெண்டு போடும்போது நான் அந்த படம் என்னன்னா அந்த படம் தமிழ் இல்லை, வெறும் இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த படம் நம்ம பார்க்கணுமா, பேசாமல் வந்து நம்ம தமிழ் மூவிஸ் ஏதாவது இருந்தால் போடுறா நல்லா இருக்கும்டா சொன்னேன். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான், டேய் இந்த படம் வந்து நீ பார்த்துட்டு நீயே வந்து மிரண்டு போய் பாராட்டுவேன்னு சொன்னான். அப்போ புரியல, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுச்சு. ஆகா, இந்த ஒரு படத்தை நம்ம வந்து மிஸ் பண்ண பார்த்தோமே சொல்லிட்டு. ஒரு சூப்பரான படம்ங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இந்த படம். 2014 அப்போ இந்த படம் வந்துச்சு. ஸோ 10 வருஷம் ஆனனால வந்து இந்த படம் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேட்டரில். ஒன்றும் இல்லை, இந்த படம் வந்து 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஓகேவா, இது வந்து ஒரு பழைய படம். ஆனால் இருந்தாலும் இந்த படம் அடிச்சுக்க எந்த ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதான் உண்மை. ஓகேவா, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம்ங்க இந்த படம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கதை. மனுஷங்க வந்து அழியிற ஸ்டேஜில் இருக்காங்க. இனிமேல் பூமி முடியாதுன்னு நினச்சிட்டு வேற ஒரு பிளானட் தேடி போகிறாங்க. இதுதான் வந்து கதையே. இந்த ஒரு கதை வச்சுட்டு டேரக்டர் நோலன் வந்து இந்த படத்தில் சூப்பராக வந்து ஒரு விக்ஸுவலாக வந்து காமிச்சிருப்பாரு. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேவா, நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கே வந்து புரியும். இந்த ஒரு படம் வந்து இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் போய் தேட்டரில் போய் மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் டிவி ஃபோன் தவிர்த்து நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள். ஒர்த்தான படம். கொடுத்த காசுக்கு நம்ம கொடுத்த காசுக்கு மேலே வந்து ரொம்ப ஒர்த்தான படம். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஸ்பேஸ் பற்றியான நிறைய ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா நோலன் வந்து எடுக்கப்படுற எல்லா மூவிஸும் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து எதுவுமே புரியாது. ஒரு 5-6 தடவை நம்ம பார்த்தா தான் நமக்கு அந்த கதையை நமக்கு வந்து புரியும். ஏன்னா மூளையை கசக்கி இந்த படம் வந்து எடுத்திருப்பாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் ஹோலை பார்க்கலாம். டைமண்ட்ஸ்னா என்ன, பிளாக் ஹோலோட தியரி என்ன, டைம் டிராவல், நிறைய சயின்ஸ் பற்றி வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஒர்த்தான படம். என்னதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் டிவியில் பார்த்துருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் எல்லா பேரும் வந்து உங்கள் ஏரியாவில் இந்த ஒரு படம் ஓடுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா உங்கள் லைஃப் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் இந்த படம். ஓகேங்க, இதை பற்றி தான் வந்து சொல்லணும்னு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒன்று, நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் வந்து கேமிங் தான் வீடியோ போட்டிருப்போம். ஸோ நம்ம இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக மூவிஸ் பற்றி போகலான்னு இருக்கேன். ஸோ மூவிஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து போகலான்னு இருக்கேன். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஹாலிவுட்டில் நிறைய மூவிஸ்லாம் வருது. அனிமி, கொரியனு நிறைய பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ஓகேவா வந்து உங்களுக்கு அது ஓகேவான்னு சொல்லுங்கள். ஏன்னா இனிமேல் வந்து கேமிங் வந்து எனக்கு போடுறதா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இனிமேல் நம்ம வந்து வேற ஒரு கேட்டகரி நம்ம போனால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ரீடமாக பேசணும். ஒரு டாபிக் நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன், ஃப்ரீடமாக பேசணும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.